ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் இருக்கங்குடி கோயிலுக்கு போயிருந்தோம். மோஸ்ட்டாக நாங்கள் சண்டேல தான் போகிறது வழக்கம். இந்த டைம் தான் வந்து தேர்ஸ்டே போயிருந்தோம். சண்டே போகும்போது இருக்கிற கூட்டத்தை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ கூட்டம் கம்மியாக இருந்தது. அதனால் ரொம்ப திருப்தியாகவே சாமி கும்பிட முடிஞ்சுது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 கிழமையும் தான் வந்து நடை ஃபுல்லாகவே திறந்துருக்கோமா. மற்ற நாட்கள் மதியம் 1 மணிக்கு நடையை சாத்திட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தான் எங்களுக்கே தெரியும். அதனால் கடகடன் பொங்கல் வச்சுட்டு சாமியும் சூப்பராகவே கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். எப்போவுமே இருக்கங்குடி கோயில் போயிட்டு ரிட்டன் வரும்போது சிந்தலக்கரை கோயிலுக்கு போகிறது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த டைமும் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபோட்டோஸ் நாட் அலோட், அதனால் அங்கே எதுவுமே எடுக்க முடியலை. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற பாரதியார் வீட்டை பார்க்காம போக முடியுமா? அதனால் வந்து அங்கேயும் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கே தெரியும் பாரதியாருடைய அப்பா ஊர் எட்டயபுரம் கிடையாது, அவங்களுடைய அம்மா ஊர் தான் வந்து எட்டயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி ட்ரிப் போனாலே புளியோதரை இல்லாமல் இருக்குமாங்க. புளியோதரையும் இந்த துவையிலையும் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ செமையாக இருக்கும். இந்த மாதிரி கட்டு சோறு கட்டிட்டு நீங்கள் எந்த ஊருக்கு இப்போ ரீசெண்டாக போனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.